இங்க ஒரு அம்மா சாகிறதுக்கு முன்னாடி தன்னோட பையனை கூப்பிட்டு 4 தங்கச்சிங்களுக்கும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இறந்து போயிருவாங்க. நம்ம ஹீரோவோட ஃபேமிலியும் பரம்பரையா பானிபூரினை வித்து தான் குடும்பத்தை ஓட்டிட்டு வருவாங்க. இவங்க கடையில என்ன ஸ்பெஷல்னா இவங்க விக்கிற பானிபூரியை சாப்பிட்டா ஆம்பளை புள்ள தான் பிறக்குமா. அதனால அந்த ஊர்ல இருக்கிற கன்சீவா இருக்கிற எல்லா லேடியுமே இவங்க பானிபூரியை தான் சாப்பிடுவாங்க. தன்னோட முத தங்கச்சிய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு அவசரமா ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஸ்வீட்னா வாங்கிட்டு வீட்டுக்கு போறாரு. தன்னோட தங்கச்சியை கூட்டிட்டு வந்து எல்லாரும் முன்னாடியுமே காட்டி டீனா எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்றப்ப அந்த மாப்பிள்ளையோட மாமா வந்து, எப்பா பக்கத்து தெருல இன்னொரு சம்பந்தம் இருக்கான், மாப்பிள்ளை வீட்டுல 12 லட்சம் வரதட்சணை தராங்களா, அங்க போலாமான்னு கேக்குறாரு. 1 லட்சம் தானே எக்ஸ்ட்ரா கேக்குறாங்க, அந்த பணத்தை நானே தரேன்னு நம்ம ஹீரோவும் சொல்றாரு. மாப்பிள்ளையோட மாமா மறுபடியும் போன் பேசிட்டு, எப்பா 13 லட்சம் தராங்களா என்னன்னு கேக்குறாரு. எப்பா நான் 14 லட்சம் தரேன், என் தங்கச்சியை கட்டிக்கோங்க, சம்மதத்தை முடிச்சிடலான்னு அவரு சொல்றாரு. மறுபடியும் அந்த மாமா போன் பேசிட்டு, எப்பா 17 லட்சம் தராங்களா என்னன்னு கேக்குறப்ப நம்ம ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வந்து அவருக்கு கழுத்தையே புடிச்சிடுறாரு. இதனாலேயே நம்ம ஹீரோக்கும் அவங்க முத தங்கச்சியை கட்டி கொடுக்க முடியாமலே போயிருது. இந்த கவலையிலேயே அவங்க எல்லாரையுமே வழி அனுப்பிட்டு வந்தா நம்ம ஹீரோவோட மீதி 3 தங்கச்சிங்க அவங்க சாப்பிட்டு மீதி வச்சுட்டு போன அந்த ஒரு சம்சாக்கு 3 பேருமே அடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோவும் இதுங்களெல்லாம் எப்படி கட்டி கொடுத்து நான் கரை சேர்க்க போறேன்னு ரொம்ப யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோட முத தங்கச்சி மட்டும்தான் ரொம்ப கேரிங்கா பாசமா ஜெனியூனா இருப்பா. மீதி இருக்கிற இந்த 3 தங்கச்சியுமே விளையாட்டுத்தனமாவே தான் இருப்பாங்க. இப்படின்னா இருக்கிறப்ப நம்ம ஹீரோ லவ் பண்ற அந்த பொண்ணோட அப்பா, நீ இன்னும் 6 மாசத்துல உன்னோட தங்கச்சிங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணலனா நான் என் பொண்ணுக்கு வேற ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு விரட்டுறாரு. நம்ம ஹீரோவும் அந்த கடைக்கு வர கஸ்டமர் மூலியமா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய கல்யாண புரோக்கரை மீட் பண்றாரு. உங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாக்குறதுனா ஒரு பெரிய மேட்டர் இல்ல, ஆனா கொஞ்சம் நல்லா செலவாகும்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் கிடைக்கிற வேலைக்குனா போய் நல்லா வேலை செஞ்சு பணத்தை நான் சேர்க்க ஆரம்பிக்கிறாரு. இவரு கொஞ்சமா காசனா சேர்த்து அந்த புரோக்கர் கிட்ட கொடுத்து முத தங்கச்சிக்கு மாப்பிள்ளையும் பாத்துறாரு. தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றதுக்காக தன்னோட தங்கச்சிய கையிலேயே தூக்கிட்டு போறாரு. முத தங்கச்சிக்கு நல்லபடியா கல்யாணமும் முடிஞ்சிருது, தங்கச்சிய நல்லபடியா வழி அனுப்பியும் வைக்கிறாரு.